கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தில் தேவன் படைத்த முதல் படைப்பாகிய உருவாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்டதான ஒரு முதல் படைப்பு ஆதாம். ஆதாம் இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்ததை நாம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இந்த நாளிலே அவனுக்கு ஒரு மனைவி இருந்தார்கள். அவளுக்கு ஏவாள் என்று பெயர். இந்த நேரத்தில் ஏவாளுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 குமாரர். பெரியவனுடைய பெயர் காயின், சின்னவனுடைய பெயர் இந்த இடத்துல ஆபேல் என்று சொல்லப்படுகிறது. இருவரும் தேவனுடைய பார்வைக்கு சமமாக தான் முதலிலே காணப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. இருவருமே தங்கள் பணிகளை வேலைகளை செய்கிறார்கள். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த காயின் என்பவன் அவன் ஒரு வேளாண்மை பிரியனாக காணப்பட்டான். வேளாண்மை தொழிலில் நிபுணத்துவம் காட்டு விளைச்சல்கள் அதிகமாக கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் அவன் காணிக்கையாக கொண்டு வருகிறான். அதே நேரத்தில் அவனுடைய சகோதரனாகிய ஆபேல் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய இந்த மந்தையில் நல்ல ஒரு சிறந்ததான ஒரு நல்ல தலையீற்றை எடுத்துக்கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கிறான். இருவரும் காணிக்கை தான் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த இருவருடைய காணிக்கையிலே ஒன்று அங்கீகரிக்கப்படுகிறது, ஒன்று நிராகரிக்கப்படுகிறது. காயினுடைய அந்த காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று பார்த்தால் தேவன் அவனுடைய விளைச்சல், தேவன் கொடுத்த விளைச்சலிலிருந்து தான் அவன் கொண்டாந்து கொடுத்தான். ஆனால் ஆபேலுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற வேளையில் ஆபேல் தான் உருவாக்கக்கூடியவனாக தன்னுடைய மந்தையின் பெருக்கத்தினாய் அவன் செய்ததான கையின் பிரயாசங்கள் மூலமாக அவன் அந்த தலையீற்றை கொண்டு வந்து கொடுத்தான் என்று பார்க்கிறோம். பலியாக கொடுத்தான். அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டது. இதனால் அவர்களுக்குள்ளே பெரிய குரோதம் ஏற்பட்டது, விரோதம் ஏற்பட்டது. அதனாலே அவன் கோபம் கொண்டு தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொன்று போட்டான் பார்க்கிறோம். இந்த 2 பேருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஒருவனுக்கு பொறாமை இருந்தது, இன்னும் ஒருத்தன் தேவனை பிரியப்படுத்தக்கூடியவனாய் காணப்பட்டவனாய் இருந்தான். இருவரும் அவருடைய காணிக்கையிலே ஒன்று ஏற்கப்பட்டது, ஒன்று நிராகரிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட காரியங்களில் பார்க்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு நம்ம எதையாவது கொடுப்போம் என்று சொன்னால் மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். கர்த்தரிடத்து கரத்தில் வாங்கி தான் நம்ம கர்த்தரிடத்தில் கொடுக்குறோம். அப்படிப்பட்டதான காரியங்களில் தேவன் கொடுத்த சிறந்ததை அவருக்கு நம்ம கொடுக்க சித்தம் கொள்ள வேண்டும். இதனால் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த காயின் ஆபேலினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அந்த ஆபேல் ஒரு சின்ன வயதிலேயே அவன் இறந்து போனான் என்று பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய வாழ்க்கை பின்னால் பார்க்கின்ற பொழுது அந்த ஆபேலை வேதத்தில் பின்பகுதியில் அவனை குறித்து புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்ற வேளையில் ஆபேலின் இரத்தம் என்று சொல்லப்படுகிறது. பேசிற்று என்று பார்க்கிறோம் எபிரேயரில். அப்படிப்பட்டதான ஒரு பெரிய கிருபை இருக்கிறது. காயின் வாழ்ந்தான், மரித்து போனான். ஆனால் அந்த ஆபேலோ நினைக்கப்பட்டான், நினைவு கூறப்பட்டான் என்று பார்க்கிறோம். இந்த நாள் வரைக்கும் ஆபேலை தான் எல்லாரும் நினைக்கக்கூடியவர்களாகவும் அவரை பார்த்து பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆபேலை போல நாம் சிறந்ததை கர்த்தருக்கு கொடுப்போம். அதை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்திருப்பார். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் கூட விசேஷமாக இந்த 2 சகோதரர்கள் காயின் ஆபேல் இவர்கள் இருவருடைய காணிக்கையிலே பார்க்கும் பொழுது நீர் அதை எதை அங்கீகரித்தீர் என்று பார்க்கின்ற வேளையில் சிறந்ததை ஒரு உற்சாகத்தோடு கொடுக்கக்கூடிய காரியங்களை நீர் அங்கீகரித்தீர் என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தாவே, நாங்களும் அப்படிப்பட்டதான ஒரு மனப்பான்மையோடு கூட ஒரு சிறந்ததை கொடுக்கத்தக்கதான தேவனை பிரியப்படுத்தக்கூடியதான நிலையில் நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.